வானவில் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. சரஸ்வதி நமசிவ்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பௌத்வே சதா. இன்று நாள் வெள்ளிக்கிழமை, சோபகிருது வருடம் தை மாதம் 19வது நாள், ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று பிப்ரவரி மாதம் 2வது நாள் 2024. இன்று காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை ராகு காலம், பின்பு பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை யமகண்டம். இன்று காலை நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை நல்ல நேரம், பின்பு மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை நல்ல நேரம். இன்று அதாவது யாருக்கு சந்திராசிரமம் என்று பார்க்கும் பொழுது யார் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னீங்கன்னா, மீன ராசியில் உத்திரட்டாதி மற்றும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டுங்க. அது மட்டும் இல்லாமல் பொதுவாக இந்த சந்திராசிரமத்தப்ப புதிய ஒரு விஷயங்கள் சுப காரியங்கள்லாம் நிகழ்த்துவதை கொஞ்சம் தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. யார்கிட்டையும் இன்றைக்கி வாக்குவாதங்கள்லாம் செய்யாதீங்க, தேவையற்ற பிரச்சனைகள் வந்து சேருங்க. ஓகேங்க, இன்றைய கிரக நிலைகளை பார்க்கலாங்க. மேஷ ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். கன்னி ராசியில் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேது பகவானும், மீன ராசியில் ராகு பகவானும் சஞ்சரிக்கின்றார்கள். செவ்வாயும் சுக்கிரனும் தனு ராசியில் பிரவேசிக்கின்றார்கள். மகரத்தில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மகர ராசியில் சூரியன் மற்றும் புதன் பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். கும்பத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்றாங்க. இன்று சந்திரன் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார்கள்ங்க. சரிங்க, வாங்க ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் பகவான். செவ்வாய் எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால ரொம்ப நல்ல விசேஷம் சொல்லலாம். அதுவும் இணைந்து, அதாவது சுக்கிரனுடன் இணைந்து இருப்பதால் நிச்சயமாக குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான செய்திகள் நிச்சயமாக இன்று வரும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையும், அதுவும் தம்பதியினரிடம் நல்ல ஒரு அந்யோன்யமும் புரிதலும் இன்று உண்டாகும். இன்றைய தினத்தில் அதுவும் களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம்னே சொல்லலாங்க. அது மட்டுமா அப்படின்னு பார்க்கும்போது 10வது இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது சூரியன் மற்றும் புதன் பகவான். இவ்வாறு இருக்கும்பொழுது இந்த அரசு சம்பந்தப்பட்ட அலுவலகங்கள் பணிபுரியவர்களுக்கு மற்றும் உத்தியோகஸ்தர்களுக்கெல்லாம் நல்லதொரு சம்பள உயர்வு, அவருடைய கோரிக்கைகள் நிறைவேறக்கூடிய ஒரு சூழல் உண்டுங்க. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி சுக்கிர பகவான். சுக்கிரன் எங்கே இருக்கிறார் என்று பார்க்கும்போது அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரனும் இணைந்து உள்ளார்கள்ங்க. ஸோ இதனால் என்ன விஷயங்கள் அப்படின்னு பார்க்குறதோ, மற்றும் சந்திரனுடைய நிலை எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போதோ சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரத்தில் சந்திரன் இன்று பயணம் செய்கிறாருங்க. ஸோ இதனால் ஹெல்த் வைஸில் ரிஷபராசி அன்பர்கள் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அதுவும் குறிப்பாக அப்படின்னு பார்க்கும்பொழுது சைனஸ், நீர் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வருவதற்கு அதிகமான சந்தர்ப்பங்கள் உண்டு. இதன் காரணமாக நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்கணுங்க. உணவு விஷயத்துலையும் சரி, அதே மாதிரி கோல்டான உணவுகளை தவிர்ப்பது நல்லது. அப்புறம் ஹெல்த்துக்கு ஏற்ற மாதிரி சத்துள்ள கொஞ்சம் சாப்பிட்டாலும் சத்துள்ள உணவாக சாப்பிட்றது ரொம்ப நல்ல விஷயங்க. இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா தனஸ்தானத்தை செவ்வாயும் சுக்கிரனும் பார்க்கறதுனால நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு தொகை உங்களுக்கு கிடைக்குங்க. இன்றைய தினத்தில் கொஞ்சம் கணவன் மனைவி உறவில் மட்டும் சிறு சிறு சண்டைகள், கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். மிகவும் கவனம் தேவை. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மிதுன ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். சரி, புதன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்க்குறச்ச அவருடைய நிலை பார்த்தீங்கன்னா, அதாவது அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8வது ஸ்தானத்தில் யார் கூட இருக்காங்கன்னா சூரியனுடன் இருக்காருங்க. அது எப்படின்னா, அதாவது 3 4 குடையவன் என்றும் சொல்லலாம், 1 3 குடையவர் என்றும் சொல்லலாம். இது மாதிரி அங்கே அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறார். என்ன மாதிரி விஷயங்கள்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு விதமான பயமும் சலனமும் ஏற்படுங்க. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவும் அமைதியாகவும் இருந்தீர்கள் என்றாலே பல விதங்களிலும் தங்களுக்கு நல்லது நடக்குங்க. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த சந்திரன் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக ஒரு சொல்லுவாங்களே திடீர் அதிர்ஷ்டங்கள், முக்கியமான நபரை சந்திப்பது, இது மாதிரி பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பதாலும் கணவன் மனைவி உறவில் நல்ல ஒரு அந்யோன்யம் நிச்சயமாக கூடும். தனஸ்தானாதிபதி இந்த சந்திரன் உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக பண வரவில் எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள்.
கடகராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, உங்கள் ராசி அதிபதி அதாவது சந்திர பகவான். சந்திரன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்க்கறச்ச, அவர் சுகஸ்தானத்தில் இருக்காருங்க. ஸோ இதன் காரணமாக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடு, வாகனம், ரியல் எஸ்டேட் லைனில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம்னே சொல்லலாம். இன்றைய தினத்தில் நீங்கள் நினச்சதுக்கு மேலாகவே நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடந்தேறக்கூடிய ஒரு சூழல் உண்டு. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சூரிய பகவானுடைய அருளும் உங்களுக்கு பூரணமாக உள்ளதுங்க. அதாவது அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள், அரசு சம்மந்தப்பட்ட வேலைக்கு விண்ணப்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா, இன்று அதற்கு ஏற்ற நாளாக இருக்குங்க. இன்றைய நாளில் பார்த்திங்கன்னா, தம்பதியிடையே நல்ல ஒரு அந்யோன்யமும் புரிதலும் நிச்சயமாக இருக்கும். இருவரும் வெளியிடங்களுக்கு சென்று வருவது, விருந்து விழா என்று கலந்து கொள்வது எல்லாம் இன்று நடக்கும். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். பொதுவாகவே உங்கள் ராசிக்கு 6வது இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா புதனும் இருக்காருங்க. அதாவது தனாதிபதி என்று சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. உபஜய ஸ்தானத்தில் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவானும் இருக்காங்க. ஸோ இதனால் என்ன ஆகும்னா, உங்களுடைய சகோதர சகோதரி வழிகளில் சிறு சிறு செலவுகள் நிச்சயமாக ஏற்படும். அவர்களிடம் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அவர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்தும் சென்றீர்கள் என்றால் உறவு முறைகள் நிச்சயமாக அதாவது சீராக அமையும். தேவையற்ற கோபங்களை நீங்கள் காட்ட வேண்டாம். இன்றைய தினத்தில் உங்களுடைய பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் மிக அருமையாகவே உள்ளார். அதன் காரணமாக நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலே நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்க. இன்றைய தினத்தில் களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெறுவதாலும் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மைகள் உண்டுங்க. இன்றைய தினம் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். புதனோட நிலை பார்த்திங்கன்னா பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவானுடன் இருக்காருங்க. ஸோ இது விரையாதிபதியாக இருந்தாலுமே உங்களுக்கு பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவலையாக இருக்கும். அவர்கள் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு தொந்தரவு கொடுப்பார்கள் என்றும் சொல்லலாம். இருப்பினும் இப்போ 2 குழந்தைங்க இருக்காங்க. அதில் ஒரு குழந்தை ரொம்ப நல்லா பாசமாக இருக்கும். இன்னொரு குழந்தை கொஞ்சம் அடம் பிடிக்கிற மாதிரி இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக அவங்களுடைய நடத்தைகளிலும் அவர்களுடைய வளர்ச்சியிலும் கொஞ்சம் கண்காணிப்பது மிக உத்தமங்க. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிர பகவான் சுகஸ்தானத்தில் செவ்வாயுடன் இருக்காருங்க. ஸோ உங்களுக்கு வீடு வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணுறது, அல்லது வண்டியை இன்னும் கொஞ்சம் சொல்லுவாங்க இல்லையா, புது பொருட்கள்லாம் வாங்கி போட்டு அது ரெடி பண்ணுறது, இது மாதிரி சர்வீஸ்க்கு விடுறது, இவ்வாறான காரியங்கள் எல்லாம் இன்று நடக்குங்க. இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி சுக்கிர பகவான். அவர் செவ்வாய் மற்றும் சுக்கிரனுடன் இணைந்து 3வது இடம் என்று சொல்லக்கூடிய உபஜய ஸ்தானத்தில் வீற்றிருக்காருங்க. அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம். இதன் காரணமாக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கணும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சொந்த முயற்சிகள் அனைத்துமே இன்று உங்களுக்கு பலிதமாகக்கூடிய ஒரு தினமாக உள்ளது. உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது செவ்வாய் பகவான். செவ்வாயும் சுக்கிரனும் இணைந்து உள்ளார்கள். இதன் காரணமாக பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நல்லது நடக்க போகுதுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சரி, மற்றும் வீட்டில் ஒரு நல்ல விசேஷம், ஒரு சுப காரியம் நடப்பதற்கு இன்று ஏதுவான ஒரு காலகட்டமாக உள்ளது. மற்றும் இன்று சுபகாரியம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளோ அல்லது பெண் பார்க்க செல்வது, இதுவாறான விஷயங்கள்லாம் உங்களுக்கு பலிதமாகும். ஒரு சிலருக்கு கல்வியில் உயர்கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வங்கள் மிகும். அதற்காக இன்று விண்ணப்பிக்கக்கூடிய ஒரு தினமாகவும் உள்ளது. அது உங்களுக்கு மிக அருமையாகவே சாதகமாகவே அமையும். உங்களுக்கு பிடித்த துறையில் நீங்கள் சேருவதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமையும். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் பகவான். செவ்வாயோட உபஜய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அதாவது இடத்துல செவ்வாய் உச்சம் பெறுகிறார். பொதுவாகவே இன்று செவ்வாயும் சுக்கிரனும் இணைந்து உள்ளார்கள். ஓகேங்களா. 3வது இடத்துல சூரியனும் புதனும் உள்ளாங்க. இந்த காரணங்கள் மற்றும் சந்திரனுடைய நிலை இதெல்லாமே பார்க்கும் பொழுது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குறிப்பாக வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமையும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, கணினி துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம், அதாவது ஐடி ஃபீல்டு என்று சொல்லுவாங்க,
அந்த லைனில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு சம்பள உயர்வு, உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு சூழலும் மற்றும் ஒரு புதிய பொறுப்புகள் மற்றும் அடுத்த லெவல் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு நீங்கள் வருவதற்கு இன்று வாய்ப்புகள் உண்டு. தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய உபஜயஸ்தானத்தில் அதாவது அதிபதி குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் பிரிந்திருந்த சகோதர சகோதரிகள் இணையக்கூடிய ஒரு தினமாக உள்ளது. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது குரு பகவான். அவர் பஞ்சம ஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் தனஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். இதன் காரணமாக உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் நன்மைகள் உண்டு மற்றும் நண்பர்களுடைய வட்டாரங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். அவர்கள் உங்களுக்கு அதிகமான சலுகைகள் செய்வார்கள். ஒரு சிலருக்கு பங்குச்சந்தையில் நல்ல ஒரு ஆதாயத்தை இன்று ஈட்டுவார்கள். இன்றைய தினத்தில் வங்கி பணியாளர்கள் மற்றும் ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் நல்லதொரு முன்னேற்றமான ஒரு காலமாக அமைகிறது. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உபஜயஸ்தானத்தில் ஆட்சி பெறுகின்றார். அதனால் குறுகிய தூர பயணங்கள் ஏற்படும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சனி பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரத்தில் சந்திர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதன் காரணமாக உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு பார்க்குறச்ச, குறிப்பாக குடும்பத்தில் ஒரு சுபகாரிய நிகழ்ச்சிகள் பேச்சுவார்த்தைகள் நடக்கலாம். அது உங்களுக்கு சாதகமாக அமையும். தாங்கள் எண்ணப்படியே நல்ல ஒரு வரன் கிட்டும். உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான். அவர் இருக்கிறது ரொம்ப தொழில் ஸ்தானத்தில் இருக்கனால திருமணமான மகர ராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி உறவில் நல்ல ஒரு ஒற்றுமைகள் நிலைக்கும். இன்று தங்களுக்கு பிடித்த நபர்களை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை உண்டு. அவர்களிடம் மனம் விட்டு பேசுவீர்கள். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். அவர் ராசியிலேயே ஆட்சி பெறுகின்றார். உபஜயஸ்தானத்தில் லாபஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிர பகவான் வீற்றிருக்கின்றார். உங்களுடைய அதாவது விரயஸ்தானத்தில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்கறச்ச, உங்களுடைய விரயாதிபதி அந்த விரயஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதனும் இருக்காங்க. இதன் காரணமாக குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் ஏதாவது ஒரு செய்திகள் கவலையை கொடுக்கும். நீங்கள் மனம் தளராமல் அவர்கள் இந்த குழந்தைகளுக்கு கொஞ்சம் கவனிப்பாகவும் எச்சரிக்கையாகவும் அவர்களுடைய கொஞ்சம் நலத்தையும் கொஞ்சம் கண்காணிப்பது மிக உத்தமம். தொழில்னு போயிட்டே இருக்காதீங்க. கொஞ்சம் அவங்களையும் பாருங்கள். ஏன்னா அப்போ தான் உங்கள்கிட்ட மனசை விட்டு பேசுவாங்க. இல்லைன்னா தேவையற்ற கெட்ட பெயர்களை வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. பொறுமை அவசியம். இன்றைய தினத்தில் அதாவது உத்தியோகஸ்தர்களுக்கெல்லாம் வேலைபளுக்கள் அதிகரிக்கும். இருப்பினும் அதனை செவனை முடித்து காட்டுவீர்கள். இன்றைய நாளில் உங்களுக்கு அதுவும் குறிப்பாக உறவினர்கள் போவர். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார். இதன் காரணமாக பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு மேன்மை உண்டுங்க. களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் உபஜயஸ்தானத்தில் லாபத்தில் இருப்பது மிக விசேஷம். தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி அதாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். அவரும் மிக அருமையாகவே உள்ளார். இன்றைய தினத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் இன்று நிறைவேறும். ஒரு சிலருக்கு புதிய ப்ராஜெக்ட் புதிய திட்டங்கள் கிடைக்கப்பெறும். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய திருமண வாழ்க்கையில் எல்லா விஷயத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அந்யோன்யம் மிகும். இருவரும் இணைந்து கணவன் மனைவி இணைந்து ஒரு நல்ல முடிவினை எடுப்பீர்கள். இன்று வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வீர்கள். பங்குச்சந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்லதொரு லாபங்கள் கிட்டும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.